கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாவாய் பிறக்காமல் ஒரு ஏழை தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். அவர் ஊழியத்துக்கு வரும்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சாத்தானை கடிந்து விரட்டுகிறார். சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த மனித குலத்திற்கு சிலுவையில் சிந்திய தன் இரத்தத்தின் மூலம் இரட்சிப்பையும் விடுதலையையும் கொடுத்தார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்ததால் இன்றைக்கு சாத்தானால் சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சாத்தானை இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரோ அதே வார்த்தையை கொண்டு நாமும் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆவியானவர் நமக்கு துணையாய் இருப்பார். பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சாத்தானை ஜெயிக்க வல்லமையை தருவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நாங்கள் சாத்தானால் சோதிக்கப்பட்டாலும் சாத்தானை ஜெயிக்கிற வல்லமையை உம்முடைய வார்த்தை என்னும் ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஜெயம் கொள்கிறோம். உம்மீது வைக்கும் விசுவாசம் எங்களுக்கு கேடகமாய் மாறி சத்துரு கொண்டு வரும் ஆபத்தில் இருந்து காத்து கொள்ளட்டும். எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற அனுதினமும் எங்களை காத்து வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.